ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட கவர்மெண்ட் ஜாப் கனவுலாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் பத்தாதுங்க, நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். ஹெல்த் அண்ட் வெல்த்தியோடு ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாருமே. ஏன்னா ஹெல்த்து இந்த சமயத்தில் வந்து மாறிடுச்சு அப்படின்னா நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா நம்ம டயர்டாகிட்டோம்னா சுத்தமாக புக் எடுக்கிறதுக்கு பிடிக்காது. மைண்ட் செட் முதல்ல நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ எல்லாருமே ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நிறையா வைரஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. காய்ச்சல், சளி எங்கே பார்த்தாலுமே. ஸோ கோல்டு வந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் அதை சரி பண்ணிடுங்க. ஏன்னா மழை காலம்னால எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம படிக்கிறதுக்கு உட்காந்தா கூட ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க முடியும். ஸோ எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தென் வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்லினா அதில் முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியை விடுறது. நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க இத்தனை நாளாக. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். வீட்டில் சுச்சுவேஷன் தெரியலாமல் இருக்கலாம், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், வெளியே போயிட்டு வர வேலையாக இருக்கலாம். அதுக்காக வந்து இன்றைக்கி நான் புக்கே தொடல, எனக்கு டைமே இல்லை, அந்த மாதிரி மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஃபோனில் எப்படியாவது நீங்கள் வந்து நோட்ஸ் வச்சுருந்துருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சுருக்கலாம். எது வச்சுருந்தாலும் போகிற சமயத்தில் ஒரு தாட்டியாவது நீங்கள் வந்து ஃபோன்லேயே கூட நம்ம படிப்புக்கு சம்மந்தப்பட்டதை எடுத்துகிட்டு போய் அதை பார்த்துக்கலாம். அதை ஒரு தாட்டி ரீகால் பண்ணலாம். ஏன்னா நம்ம கண்ணில் ஒரு 10 தாட்டி பார்க்கும்போது அது கண்டிப்பாக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும், நம்ம என்ன தான் டைம் எடுத்து படிக்கலைனாலும். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியல, வெளியே போயிட்டு வந்தாலும் வந்து வர வேலை தான் இருக்கே தவிர எனக்கு வீட்டில் படிக்க டைம் இல்லைனாலும் நீங்கள் கிடைக்கிற சமயத்தில் ஃபோன்லேயே கூட படிச்சுக்கலாம். ஏதாவது 1-2 திருப்பி பார்க்கும்போது அது நமக்கு திரும்ப யூஸ் ஆகும்போது ரொம்ப அதை வந்து கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வந்துச்சுன்னா மைண்டில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிளிக் ஆகும். ஸோ நீங்கள் வெளியே போகிற இடத்துல கூட உங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் படிக்கிறதுக்கு செட்டப் பண்ணிக்கோங்க. அதனால எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு முடிஞ்சதுக்கு ஒரு 2 hours 3 hours ஆகுது கம்பல்சரி படித்தாவணுங்க. அப்போ தான் நம்ம எக்ஸாமில் கொஞ்சமாவது மார்க் அதிகமாக எடுத்து கிராக் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக படிக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் கனவு வேலைக்குண்டான தடைகள் வந்துச்சு அப்படின்னா அதாவது விட்டுறாதீங்க. இல்லை என்னால் முடியல, என்னால் படிக்க முடியல, நான் கம்ப்ளீட் பண்ணல யூனிட்ஸ், அதனால் நான் வந்து இதிலேருந்து விலகிக்கிறேன், பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலை, அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக படித்து கான்ஃபிடண்ட்டாக படிங்க. கிடைச்ச நம்மளை எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுக்கலாம். எவ்வளோ யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம எக்ஸாம் எழுதி முடிஞ்ச மார்க் வாங்கலாம். அப்படி இல்லையா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட் மட்டும் வைங்க. அதுக்காக எக்ஸாமை நான் வித்ட்ரா பண்ணுறேன், நான் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல அப்படி சொல்லி இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி அடுத்த தாட்டி கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்காம எக்ஸாமுக்கு போகக்கூடாது. இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லேருந்து அதிக கொஷின்ஸ் வருது, எந்த யூனிட்லேருந்து கொஷின்ஸ் நிறையா வருது அப்படிங்கிறத நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஜட்ஜ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த யூனிட்டுக்கு கடைசி நேரத்துலையாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியும். ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போல்லாம் நெட்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வருது. நீங்கள் அந்த போட்டு பார்த்தீங்கன்னா எந்த மேஜராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெட் ஆக்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ChatGPT கூட யூஸ் ஆகும். நீங்கள் இப்போ வந்து நான் வந்து படிக்கணுங்கிற காரணத்துக்காக விடிய உட்காந்து படிக்கிறேன், கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் படிக்கிறேன், எனி டைம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கவங்களா வேணாம். அது சரி கிடையாது. ஏன்னா நீங்கள் படிக்கணும், ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கான டைம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு படிங்க. மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோடு நீங்கள் படிக்கிறது எதுவுமே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஃப்ரீ மைண்டடாக உங்களுக்கான டைமை ஒதுக்கி அதுக்காக படிங்க. அதுக்காக தூங்காமல் உடம்பை வருத்திக்கிட்டுலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது நாளைக்கு எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு டயர்ட்னஸை கொடுத்துரும். எப்போவுமே ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் தான் நம்ம வந்து படிக்கிறதுக்காக இருந்தாலும் டைம் செலவிடணும். ஸோ எவ்வளோ நேரம் படித்தா நமக்கு ஓகே அப்படின்ற ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் டேபிள்குள்ளே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியாவும் கூட. நீங்கள் எப்போயுமே உங்களுக்கான ஒரு டைம் டேபிள், இவ்வளோ நேரம் நம்ம படிக்கணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு அந்த டைமிங்கை மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் வந்து வேஸ்ட்டாக ஃபுல் நைட் உட்காந்து படித்து அதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படிக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ எந்த டைமில் படிக்கணுமோ அந்த டைமில் படிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ண முடியக்கூடாது அப்படிங்கிறது என்னென்னா 4th ஒன். அது என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம், அதுக்காக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, தமிழ் படிக்காதீங்க, மேஜர் மட்டும் படிங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம பேப்பர் வேலிட் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்காவது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அது படிக்காமல் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா மேஜரே வந்து நம்மளுக்கு திருத்த மாட்டாங்க. ஸோ தமிழுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாவது கான்சன்ட்ரேட் பண்ணி டைம் ஒதுக்கி படிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் படிக்கணுங்கிறது கூட இல்லை. ஆனால் நம்ம எலிஜிபிள் ஆகணும் இல்லையா, அதுக்காகவாவது எடுக்கணும்ல. அப்போ தான் நம்ம பேப்பர் வேலிட் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக கூட இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கலாம். அவங்களாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாட்டி கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ தான் வந்து நம்மளுக்கு நியூ சிலபஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த தாட்டி கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் எது ஈஸியான கொஷின் எது கஷ்டமான கொஷின் நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஸோ எக்ஸாமுக்கு அப்போ போய் நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தா மட்டும் தான் தெரியும் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாருமே ஒரு பயத்தோடு தான் இருப்போம். அந்த பயத்தெல்லாம் நீக்கி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி இந்த ஒரு இதை அவாய்ட் பண்ணாதீங்க. இதான் கடைசி இம்பார்ட்டன்ட் ஒன்று. அது என்னென்னா, நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி உங்கள் மேஜருக்கு எந்த யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 8 யூனிட்ஸ்க்காவது ஓரளவுக்காவது நல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 யூனிட்ஸை கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கூட அதில் எவ்வளோ கொஷின் சொல்கிறது ஓரளவுக்கு கம்மி பண்ணி கூட நம்ம மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா மற்றது வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் தூக்கி விட்டோம். ஸோ நீங்கள் முக்கியமான யூனிட்ஸ் எது அதிகமாக கொஷின்ஸ் வருமோ அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளால் ஃபுல்லாக முடிக்க முடியும்னா அது டவுட்டு தாங்க. முடிச்சிருந்தாலுமே அதை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமாங்கிறது அதை விட டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் படித்து பார்க்கும்போது தாங்க எனக்கு தெரியுது தான் ஃபஸ்ட் டைம் என்னோட அட்டம்ப்ட். நீங்கள் வந்து நிறையா தாட்டி அட்டம் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா தாட்டி படிக்க அது வந்து பழகிருக்கலாம். ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வரும். ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி படித்தது நாளைக்கு ஞாபகம் இருக்காது, நாளைக்கு படித்தது அதுக்கு அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படித்தது என்னன்னு புரட்டி பார்த்தா இன்றைக்கி புதுசாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை இருக்காங்க, எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதை நம்ம திரும்ப பார்த்தே தான் ஆகணும். அதுலேயும் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக படிக்கிற டாபிக்ஸ் அப்படின்னு கிடையாது. எந்த மேஜராக இருந்தாலுமே 10 யூனிட்ஸ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், ஜிகே படிக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் ஏதோ ஒன்றில் மார்க்ஸ் குறைஞ்சது. மேஜரில் 10 யூனிட்டும் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வருத்தப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் அப்படி தாங்க கையில் தான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னமும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலை. ஏன்னா பாதியாக தான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எது ஈஸியாக தோணுதோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு முடிச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இடத்துல போர் அடிக்குது அப்படிங்கும்போது அந்த டாபிக்ஸ் நம்ம படித்தாலுமே அந்த மைண்டில் ஏற மாட்டேங்குதுங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் படித்தா ரொம்ப ஆர்வமாக இருக்கோ அதை நீங்கள் தூக்க வர சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க. இல்லை சைக்காலஜி இந்த படிக்க பிடிக்கும், நைட் டைமில் தூக்கம் வராது அப்படின்னா அதை படிங்க. இல்லை உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்னா மேஜரை படிங்க. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் படிக்கிறதுல பின்வாங்காதீங்க. உங்களோட படிப்பை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன தான் இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப் நம்பி தான் இருக்கேன் அப்படின்னாலுமே அது கிடைக்கலினாலும் நீங்கள் அதுக்கு வருத்தப்படக்கூடாது. உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நீங்கள் போடுறீங்க, அதுக்கு உண்டான கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அதுக்கு உண்டான பாசிட்டிவிட்டி பார்ப்பீங்க. ஸோ யாரும் மனத்தளரக்கூடாது. எல்லாருமே போல்டாக இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். இப்படி இந்த தாட்டி முடியலன்னா அடுத்த தாட்டி பார்த்துக்கலான்னு ஒரு நல்லா ப்ராட் மைண்டடோடு இருங்க, ஓகேங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எக்ஸாமை கிளியர் பண்ண பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. நான் அப்படி தாங்க கையில் தான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து நிறையா நோட்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாமே வந்து டேப்ல எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எது முக்கியமோ அதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்லாம் எல்லாம் எடுத்து எழுதி வச்சிடலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு போகிற அன்றைக்கி நோட்டை ஒரு கோ த்ரூ பண்ணி பார்த்தா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மைண்டில் என்ன தான் படித்து வச்சாலுமே அது ஸ்டோரேஜ் ஆகாது. நம்ம கைப்பட எழுதிருக்கிற நோட்ஸ் நம்ம கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். ஏன்னா இன்னும் அடுத்த 2-3 தாட்டி வந்து எடுத்து பார்த்தா கூட எப்போ இந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தாலும் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா? ஆனால் மைண்டில் எழுதி வச்சிருந்தா அது அப்படியே எப்போ கொஞ்ச நாளில் மறந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நோட் எடுத்து அதுக்கு உண்டானதான் எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஈஸியாக நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ட்ரையும் பண்ணுவோம். நாட்கள் ரொம்ப வேகமாக போகுதுங்க. இப்போ தான் எவ்வளோ ஒரு 80 நாளுக்கு மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப குறைவான நாட்கள், கையில் விரல விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் நாட்கள் இருக்குது. எப்படி எக்ஸாம் எழுத போகிறோன்னு தெரில, எப்படி கொஷின்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. மேக்ஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. நிறையா டாபிக்ஸ் இருக்குது. எதுக்கு எந்த மாதிரி சம் கேட்பாங்கன்னு தெரியல. எல்லா மேஜருமே கஷ்டம் தான், இன்க்ளூடிங் நான் என் மேஜர்னால கொஞ்சம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் அதை படித்து பார்க்கும்போது சம்ஸ் போட்டு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க மேக்ஸ் ஏமா எடுத்த அப்படின்னு. ஆனால் இப்போ தாங்க நிஜமாக அதோட கஷ்டம் புரியுது. உங்கள் எல்லாருக்குமே அப்படி இருக்குதா? நிறைய பேத்துக்கு மேக்ஸ் ஏன்டா எடுத்தோம் அப்படின்னு தோணுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸாக நான் உங்களுக்காக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாருமே ரொம்ப வந்து ஆர்வமாக படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணணும். என்னோட ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே நல்லா படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இப்போலேருந்தே நல்லா மோட்டிவேட் பண்ணி உங்களை நீங்களே படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு தனியாக கொஞ்சம் டைம் கொடுத்து படிங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. யாருமே இதை அவாய்ட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க பத்திரமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.